கோவிலும் இல்லை, தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவுகள் பெருமைகள் இல்லை, அண்ணன் தந்தையே அன்பின் எல்லை. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சோ, தாய்மை நிறைந்தது கடவுள் நெஞ்சோ. தன்னலமற்றது தாய்மை நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுள் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சோ, தாய்மை நிறைந்தது கடவுள் நெஞ்சோ. மண்ணுயிர் காப்பவர் மாந்தர் தெய்வம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தர் தெய்வம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தர் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னரை தெய்வம். தாயின் சிறந்த கோவில் இல்லை, தந்த சொல்மிக்க மந்திரம் இல்லை. பூமியை மிஞ்சும் தாய்மானம் ஒன்று. கோவில ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கோவில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கோவில ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நல்லா இருக்கணும், எழுந்திருக்கப்பா. எப்போது பார்த்தாலும் அப்பா சமாதானம் வந்து அழுதுட்டே இருக்கல, எதற்காகம்மா? கடமை என்னடா பண்றது? நீங்க குழந்தையா இருக்கும் போதே உன்னுடைய தந்தை அவளை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார். ஆமா. எப்படியோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கிட்டேன், நல்ல முறையில படிக்க வச்சுட்டேன். ஆனா உனக்கு ஒரு வேலை ஓ, கிடைக்கல. வேலை கிடைக்கலன்னு வருத்தத்துல இருக்கீங்களா? இது நாட்டு மன்னர் வர சொல்லி இருக்கிறாருமா. ஒரு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம். உண்மையாப்பா சொல்றேன். ஆமாம்மா. சரிப்பா, வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம். முதல்ல போய் மன்னரை பார்த்துட்டு வா. சரிம்மா, போயிட்டு வா. வேலை தேடி அரண்மனைக்கு போறேன். நான் போயிட்டு வர வரைக்கும் அம்மாவுக்கு சொன்னா வீட்லயே இருமா. சரிம்மா. அண்ணா என்ன? நில்லுங்க. நீங்களும் மணல் தேடி வேலைக்காக போறீங்க. ஆமா. கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கணும். கிடைக்கும். வேலை கிடைச்சோன்னு நீங்க நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும். அதுதான் தங்கச்சியோட ஆசைன்னா. அம்மா அண்ணனும் வேலை தேடி போறாரு. கண்டிப்பா இன்னைக்கு அண்ணனுக்கு வேலை கிடைக்குமா? வேலைக்கு போன முதல் மாசமே சம்பளம் வாங்கின உடனே வீண் செலவு பண்ணாம எனக்காக ஒரு மொபைல் போன் ஆர்டர் பண்ண சொல்லுமா. போனா அறிவு கட்டவளே. நம்ம குடும்பம் என்ன நிலவரத்துல இருக்குது போன் கேக்குறேன். அண்ணா அப்படியே நான் உனக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. வாங்கி தந்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? 4 பேருக்கு நம்பர் கொடுப்பேன். அவங்க 4 பேர் உன் பின்னாடி சுத்துவாங்க. வராத வம்பலாம் வருமா? அண்ணா என்ன? உன்னுடைய தங்கை நான் அப்பேற்பட்ட தங்கை இல்லையா? நான் எதுக்காக மொபைல் போன் கேக்குறேன்னா, நான் வீட்ல இருந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் படிக்க போறேன். ஓ, ஆன்லைன். ஆமா. சரிம்மா, நாலு நேரம் படிக்க தேவையில்ல. நீ போய் முதல்ல வேலை தேடிட்டு வேடா. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. வாடிங்க. ஏண்டி, நம்முடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது? நாம இருக்கிற நிலைமையில இப்ப நம்மளுக்கு போன் தேவையா? நேரம் வரும்போது நானே உனக்கு வாங்கி தரேன். சரிம்மா. வீட்டுல தண்ணியே இல்ல, ஆத்துக்கு போயிட்டு தண்ணி எடுத்து சீக்கிரமா மாமா. இப்பவே போய்தோட வந்துடுறேம்மா. தந்தை நாகப்பூர் இருக்கிற நாடு கதிகலங்கவில்லை. அவன் இயற்கை விதியால் இறந்து விட்டான். அவன் இறந்து விட்ட பிறகு நாட்டின் பொறுப்பை யார்களுக்கு கண்ணுக்கு பார்த்தார். உன்னை தவிர மற்றவன் கண்ணுக்கே தெரியவில்லை. என் நாட்டின் பொறுப்பை கடத்தப்படி கோட்டை இதுவரை நம் நாட்டு மக்களால் இருவரையை போல் காத்து வந்தேன். கடமை தவிர நாட்டை காப்பது கடமையாகும். சீக்கிரமாக சென்றாங்க. கடமை தவிர நாட்டை பாதுகாத்தாங்க. போயிட்டு வாங்க. வேலை தேடி வந்தேன், வேலை கிடைத்து விட்டது. சந்தோஷமா இருக்கிறது. இருந்தாலும் நாட்டு நகர வேண்டும். சந்திக்கிறார். முப்படைகளை பார்வையிட வேண்டும். என் அமைச்சவனை காணவில்லை. போர் முடிச்சு அவன் படையெடுத்துட்டு வருவான். இப்ப நம்ம நாட்டு வீரர்லாம் லீவு கூட்டு போய்க்கிறாங்க. போய் கூப்பிட்டா ஒருத்தன் வரமாட்டேன்றான். ஏன்? அது தட்டி கேள்வி கேட்கறான். என்ன கேள்வி? ஏண்டா என்ன வேலை ஏற்றி என்ன கூப்பிட்டாங்க? பெரும்பாலும் ஏற்றி என்ன கூப்பிட்டாங்க? நகை வேலை ஏறிக்குது என்ன கூப்பிட்டியா? சிலிண்டர் வேலை ஏறிக்குது என்ன கூப்பிட்டியா? இன்னைக்கு ஆண்டா சண்டை கூப்பிடுறேன்னு கேட்கறான். இதற்கெல்லாம் எதற்காக அவனை கூப்பிட வேண்டும்? ஏண்டா சம்பாதிச்சு நீ பொட்டு வச்சு முன்னோம் உதவாங்கத்து நான் வாங்கணுமான்னு கேட்கறான். சரி, பிறகு என்னதான் செய்யலாம்? ஒரே ஒரு போய் சொன்னேன்.
மொத்த பேர் எல்லையில வந்து நின்னுங்கிறான். என்ன போய் 6 ஒயின் ஷாப் ஏழையத்துக்கு நான் மொத்த பேர் வந்துட்டான். குடிக்காதே குடும்பம் கட்டி விட. அட போங்க அப்பாரா, குடிக்கத்தான் குடும்பக்குள்ள உள்ளுக்குது. அது எப்படி? சண்டை இல்லாதுக்குது. அது எப்படி? நான் குடிக்காத போனா ஓட்ட நியூஸ் பாப்பேன், என் முண்டாட்டி சீரியல் பாப்பேன். சரி. நான் தான் பாப்பேன், நீ தான் 2 பேரும் அடிச்சு போட்டு நடக்கும். டிவி ஓடியும், ரிமோட் ஓடியும், மண்டை ஓடியும், எல்லாம் ஒஞ்சு நடக்கும். இதே நான் புல்லு ஆட்டிட்டு போனா கவுந்தடிச்சு பார்த்து நடப்பேன், அவன் சீரியல் பார்த்து நடப்பான். குடும்பம் சுத்தா போயிடுச்சு. இதற்குத்தான் இப்படி உரைத்தாயா? ஆமா. நண்பன் என்றால் உன்னை பார்க்க வேண்டும். உடன் பிறப்புகளால் கிடைக்க உறவு ஏய், அதிர்ஷ்டமடா. அது. தானாக தேர்ந்தெடுத்த உறவு. சரி. எனக்கு கிடைத்த பொக்கிஷமடா. சார், பொக்கிஷம். படைகளை எல்லையில் நிக்க வச்சு வந்து பார்விட்டா உடனே சண்டை ஆரம்பிச்சு. படைகளை பார்வையிட வேண்டும். ஒரு படை. தேடி வந்து ஏன் வேலை கிடைத்து விட்டது, சந்தோஷமா இருக்கிறது. நாட்டு நகர வர வேண்டும். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியிலே வந்துவிட்ட சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியிலே வந்துவிட்ட சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியிலே வந்துவிட்ட சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்கம். நம்ம படம் வேறலாம் எப்படி நின்னுக்கிறானுங்க பாரு. சர்வசாதாரண. ஆளுக்கு 2 கோட்டர் குத்துக்கிறான். மிஸ் இப்ப வந்தாலும் வச்சியா, அவன் அடிக்கிறானா நம்மள அடிக்கிறானான்னு தெரியாது. ஆனா அடிச்சு போயிடும். நண்பா, என்னடா இது? என்ன? நாம் இருவரும் படைகளை பார்வையிட்டுக் கொண்டு வருகிறோம். ஆமா. யாரோ ஒரு சின்னஞ்சிறு பொடிப்பையன் ஆடி பாடிக்கொண்டு செல்கிறான். வித்வாஜனுக்குதா அவன் பொண்டாட்டி புள்ளோட போருக்கு வந்து உட்காந்துக்கிறான். இது குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுக்குது. விடக்கூடாது, இப்ப தட்டி வைக்கணும். இவனை குறுக்கு வையை நெருங்கி பிடிக்கிறான். புறப்படு. முன்னால பாயுது மயிலக்காலு, பின்னால சீருது மச்சக்காலு. முன்னால பாயுது மயிலக்காடு, பின்னால சீருது மச்சக்காடு. ஓஹோ, முன்னால பாயுது மயிலக்காலு, பின்னால சீருது மச்சக்காலு. அடக்கி ஆளுது முரட்டுக்காலு, முரட்டுக்காலு. நெஞ்சுக்குள் துணிவிற்கு யாருக்கும் பயமில்லை, வாராதோ வெற்றி எண்ணிடும். விளையாடுங்க உடல் பலமாகுங்க, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்கம். பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு. பிறந்த ஊருக்கு புகழ் தேடு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு. ஓஹோ, பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு. 4 பேருக்கு நன்மை செய்தார் கொண்டாடுவார், பண்பாடுவார். என்னால உழைத்ததற்கு பொன்பான பலனருக்கு ஊரோடு சேர்ந்து வாழ்ந்தேன். அம்மனருள் சேரும் வழி நல்ல துணையாவும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்கம். ஆடி பாடி ஏய், அங்க பாரு. சின்னஞ்சிறு பொடி. நீ பொடி விக்கிற பையனா? காலுக்குல எவ்வளோடா, பீசி எவ்வளோடா? அப்படியே பொடி போற தந்தல காலுக்குள்ள கூட யாருன்னா போய் ஏய், மூக்கு பச்சந்தா போடுவாங்கடா. பீசி இந்த கொம்புல போறதுடா. அது எனக்கு தெரியாது. தெரியாதா? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஏய், சின்ன பையனே அடடா, நீ சீனு பையனா? ஐ காட்டுறா. ஏய், பேச்சை திசைத்திருப்பாதே. உக்கால தூக்கிடுவான். அக்காளுக்கு என்ன பண்ண போற? வயசான காலத்துல நான் என்ன பண்ணுவேன்? என்ன நட்டை சேதவன் உன்னுடைய பெயர்? என்ன கேக்குறீங்க நீங்க இருவரும் யாரு? பாத்தியா, டவுலோ துண்டுலாம் போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது குச்சிட்டு கேள்வி கேக்குதுங்க. நம்ம யாரு சொல்லுங்க, பொடி பையன் வேவுதான் போய். நானே உரைக்கிறேன். இதே நட்டை சேதவன் முப்படை தளபதி ஆள வந்தான். கட்சியில பேர வந்தான். ஐயோ, சாரிங்க. ஐயோ, சாரிங்க. நடுவாடு. ஐயோ.
அம்மா. அடிப்பாங்க. ஆமா. சாட்டி எடுத்துன்னு அடிப்பாங்க. ரெண்டு வருடம் ஒண்ணா வச்சாங்க. வர மாட்டேங்குது. ஓ முப்படை தளபதி ஆளவர்தா. ஐயா வணக்கம் ஐயா. டேய், இங்க வாடா. வேலைக்கார. வேலைக்காரங்கள வயசுல மூத்து போடுற. வணக்கம்டா. 100 நாள் நல்லா இருப்போம். 100 நாளுக்கு அப்புறம் எவன்டா பரகர புள்ள 100 நாள் எவன்டா இருக்கிறான்? ஏன் என்ன 40 வயசு உயிரோடு இருப்பானா இருக்கான்னு தெரியாது. ஏன்னா அப்ப சர்ச்சில் வந்து 3 வேளை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டாங்க. காலையில மத்தியானம் நைட்டு அது போல சாப்பிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. அச்சு ஒலையில போட்டோன்னு நொலன்னு சக்கரை நோய் வரதுக்கு காரணமே அதான். ஆனா நான் என்ன நோய் சொல்றேன், வரதுக்கு காரணமே அரிசி தான். அச்சுதான் ஏன்னா மருந்து சாப்பிடாதீங்க, போடுறாங்க. சாப்பிடாதீங்க. சாப்பிடலன்னா சீக்கிரம் செத்துருவாங்கப்பா. பரவாயில்ல, கௌரவமா செத்து போலாம். நம்ம சாப்பிடாத சக்கரை நோய் வந்து கால் கை போயிட்டு சாப்பிட்டு விட கௌரவமா செத்து போலாம். அது சரிதான்ப்பா. ஆமா ஆமா. உனக்கு எதனா கீதா இல்ல இல்ல. பிபி சுகரு ஆஸ்மா டிபி கிபி எது மேல ஏன்டா உயிரோடு இருக்குது? அடுத்து நம்ம யூஸ் ஆகணும்டா. ஏன்னா ஒரு நோய் வச்சுன்னா ஆஸ்பத்திரி போகணும், டாக்டர் நல்லா இருப்பான். அது போல பிரச்சனை நிறைய இருக்கணும்டா. கோர்ட்டுக்கு போகணும், அப்பதான் வக்கீல் நல்லா இருப்பான். இப்பெல்லாம் பிரச்சனை இல்லாத ஏன்னா ஆகிறீங்க. அப்போ ஒரு மனிதனாக பிறந்தா பிரச்சனை இருக்கு. ஆமா இருக்கணும், இருந்தா தான் அர்த்தம் நம்ம போய்க்க முடியும். அது சரிதான்ப்பா. நான் ஏழ்மையான குடும்பம் எல்லாம் பண கஷ்டம் இருக்குது. ஓஹோ பணம் காசு ஏறு ஓட்டான், ஏறு. அது ஓட்டு விட்டா. ஆமா ஆமா. யார் தெரியுமா? இதே நாட்டை சேர்ந்தவன் தான். முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுடைய மகன். என்னுடைய பேர் கதிரவன். நான் முடியா நான் முடியாதியா நான் முடியா அட மாயா ஓப்ப மூஞ்சி அப்படியே இருக்குடா உனக்கு. சூப்பரா நாகப்பன் சொல்லல. நாகப்பன் வராது. நான் முல்ல நாக்கு நல்லா வலிக்கணும். பாக்க வைக்க டைம் சரியில்லை. இங்க போட்டுலாம் மணி 2 ஆகுதுடா. பல்லு வளர்க்குற மாதிரி கொட்டினா அப்படியே ஓடி ஆடண்டா. செய்யாது போறதுக்கு 2 மணி ஆகும். ஆமாண்டா செய்யோ அப்ப நான் செங்கல்பட்டு போறேன். செங்கல்பட்டு செய்யோ செங்கல்பட்டு அப்படியே ஒப்ப மூஞ்சி அப்படியே இருக்குடா. ஆனா ஒப்ப கொஞ்சம் உயரமா நீ குலமாக்குறா. சூப்பரா அம்மா மாதிரி குள்ளமா. அப்படியா சூப்பரு. அப்பா தெரியுமா உனக்கு? தெரியும், பாத்துக்கிறேன் சின்ன வயசுல. யார் நீ சின்ன வயசு? நான் சின்ன வயசுல. ஒப்பங்கள வேலை செய்யுது. ஆமா ஆமா. முன்னாள் கோட்டைக்கார நாகப்பன் மகன் கதிரவா, சொல்லுங்கள் ஐயா. உன் கரத்தில் என்ன அரசாங்கம்? நீ நாட்டு மன்னர் பதவி என்ன கொடுத்திருக்கிறார். பதவி? ஏற்கனவே என்னுடைய தந்தை செய்து கொண்டிருந்தார் கோட்டை காவலர். கோட்டைக்காவலர். அதே வேலையை எனக்கு ஐயா சாரிங்க சாரிங்க. மன்னர் ஆரம்பத்துல என்கிட்ட சொன்னாருங்க வேற கூட போயிங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டீங்க. ஐயா சாரிங்க, என்ன மச்சிருங்க தப்புங்க. பரவாயில்லை. ஐயா சாரிங்க, பரவாயில்லை. முன்னாடியே சொல்லி இருக்கணுங்க தப்புங்க. பரவாயில்லை. சாரிங்க, போனால் போக சொல்லாதே தப்புங்க. ஆகட்டும். ஐயா சாரி. மரப்பா மண்ணப்பா தமிழ் பண்பாட்டு இல்லங்க எது வந்தா ஆரம்பத்துல நான் சொல்லி இருக்கணும். பரவாயில்லை. சொல்லாதே தப்புங்க. சரி சாரிங்க. ஆகட்டும். ஐயா சாரிங்க பரவாயில்லை. சாரிங்க. பண்ணுகிறப்பா. கதிரவா, ஐயா பதவி வந்துவிட்டது என்ற ஆணவத்தில் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு பதவி வந்தால் பணிவிருக்க வேண்டும். முல்லை நாட்டு மன்னன் படைகளை சுட்டுக் கொண்டு போர் முனையில் படைகளை சுட்டுக் கொண்டு முல்லை நாடு போருக்கு மணிவரி நாட்டையும் மணிவரி நாட்டு மக்களையும் கண்ணி இமைபோல் காப்பது உனது கடமை. கடமையில் இருந்து ஒருபோதும் தவற மாட்டேன். நண்பா,